வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 டாபிக் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து 3A Pro இது வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன, அதுவும் முக்கியமாக மேக்ரோ. ஏன்னா எனக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கே தெரியும், மேக்ரோ ஓரளவுக்கு எல்லா ஃபோன்ஸ்லையுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்படின்னும் போது இதில் வந்து உங்களுக்கு பெரிஸ்கோபிக் செட்டப்பில் மேக்ரோ அப்படிங்கிறத வந்து நத்திங்கே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இருக்குது, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகேங்க, நல்லா பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ இந்த டிவைஸில் இருக்குது. அது வந்து பெரிஸ்கோபிக் செட்டப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிஸ்கோப்போட மோசமாக ப்ரைமரி சென்சாரில் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கிட்ட ஒரு பொருளை கொண்டு வரோம் அப்படின்னும் போது அது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனில் மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா இல்லாட்டி அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய ஏரியாவை பிடிக்கும் போது மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படின்னா ஒரு பெரிய பொருளை காமிச்சா ஃபோக்கஸ் பண்ணுதே தவிர அப்படியே கான்ட்ரடிக்டரியாக சின்ன பொருள் ஏதாவது காமிக்கிறோம் அப்படின்னும் போது அதால் டக்குன்னு வந்து அதை ப்ரிசைஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பட் உங்களுக்கு மேக்ரோ அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறனால, அதாவது பெரிஸ்கோப் மூலமாகவும் நீங்கள் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமானு கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் காம்படிஷனில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு இன்னும் 2 ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் ஒரு ஃபோன் இது பாருங்கள், Realme 14 Pro Plus. ஸோ இதுவும் 7S Gen 3 தான். இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதில் 120x வரைக்கும் ஜூம் போக முடியும். பட் இந்த 120x 70x 80x 60x இது எல்லாமே ஜோக்கு தான்றது உங்களுக்கும் தெரியும் அண்ட் எங்களுக்கும் தெரியும். எப்போ வந்து அது இருக்கலே பெட்டராக மாறுதுன்னும் போது ஆப்டிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு என்னென்னா 2 ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இந்த ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சதுமே ஒன்று இது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 14 Pro Plus. ஸோ இந்த Redmi Note 14 Pro Plus நம்மகிட்ட இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம அஸ்வத் வாங்கியிருக்கான். ஸோ அஸ்வத் வந்து சென்னைக்கு 22nd வருவான். ஸோ அப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ரியல் வேர்ல்டில், இப்போ இந்த டிவைஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் அதே மாதிரியான சினாரியோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் என்னால் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். அது நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 டிவைஸையுமே நான் வந்து இப்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இப்போ இதில் மேக்ரோ எப்படி இருக்குது அப்படின்னா, மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னாலே பொறுமை வேணுங்க, ரொம்பவே பொறுமை வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்த அவுட்புட்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாம்பிள்ஸ். ஸோ ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் யாருமே இந்த அளவுக்கு ஒரு நல்ல மேக்ரோ கொடுக்க முடியாது. நீங்கள் யூஸ்டு Xiaomi 13 Proவோ இல்லாட்டி யூஸ்டு Xiaomi 14ஓ இந்த மாதிரியான ஏதாவது டிவைஸ் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் 30,000 35,000 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிபிள். பட் புது ஃபோன் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு க்ளோஸாக வாய்ப்பு இல்லை. பட் இதுக்கு முன்னொரு காலத்தில் Redmi Note 10 Pro, Pro Max டெலிமேக்ரோ இருந்தது 5 MP. ஸோ அப்பயும் நம்மளால் வந்து ஓரளவுக்கு நல்ல மேக்ரோ எடுக்க முடிஞ்சுது. அண்டு சில சமயங்களில் ப்ரைமரி சென்சாரை வச்சே கூட ஓரளவுக்கு நல்ல மேக்ரோ எடுக்க முடிஞ்சுது. சீரியஸாக என்ட்ரி லெவல் டிவைசஸ் 15,000 இருக்கக்கூடிய டிவைஸ், 20,000 இருக்கக்கூடிய டிவைசஸில் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட சாம்பிள்ஸை நம்ம நண்பர்களே நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணதில் என்னையும் ட்விட்டர்லலாம் கூட டேக் கூட பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அழகான படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி தாங்க இதாலையும் ஓரளவுக்கு எடுக்க முடியுது. என்னால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன். என்னென்னா ஆப்டிக்ஸ், லென்ஸ், சென்சாரை தாண்டி லென்ஸ் ரொம்ப முக்கியங்க. லென்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங். இந்த போஸ்ட் ப்ராசஸிங் வந்து எந்த அளவுக்கு இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே வரும்போது அது ரொம்பவே வந்து ஓவர் ப்ராசஸ்டாகவும் ஃபீல் ஆகுது. நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லென்ஸும் ரொம்ப முக்கியங்கிறது வந்து எப்படின்னா இந்த நாய்ஸு, அப்புறம் நீங்கள் பார்க்குற அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து லென்ஸ் ரொம்ப ஒரு பெரிய பங்கு வகிக்கும். லென்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சென்சாருக்கு போகுது. சென்சாருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஐஎஸ்பி, போஸ்ட் ப்ராசஸிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஏஐ. ஓகே, ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஓகேங்க. ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஓரளவுக்கு ஃபோட்டோஸில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னா அது சப்ஜெக்டிவ். அது எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா இந்த காம்பேக்ட் ஃபோனுங்க. காம்பேக்ட் ஃபோன்ஸை பற்றி நாமளும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது காம்பேக்ட் ஃபோன்ஸ் வருகை அப்படிங்கிறது அதிகரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா விவோவோட X200 Pro Miniயும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த X200 Pro Mini வந்ததுன்னா அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 65Kக்கு நமக்கு வந்து X200 கிடைக்கும்போது அப்போ அநேகமாக 75 to 80 தானே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கே தோணும்ல. அப்போது X200 Pro Mini 9400 பவர்டு அதை வந்து 80,000 கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் முன் வருவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சாம்சங்கோட S25 சொல்லலாம் கரண்ட் ஜென்ரேஷன். பட் அதுவும் 81,000. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ண தான் சொல்லியிருப்போம். ஈவன் S25 ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கைண்ட்லி வெயிட். அஃபோர்ட் பண்ண முடியும்
வாங்கினா அடுத்த 4 வருஷம் யூஸ் பண்ண போகிறேங்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க, அதில் ப்ராப்ளமே இல்லை. பட் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. எப்போயுமே எலக்ட்ரானிக் குட் வந்து நம்ம வாங்கிட்டு வெளில வைக்கணும்னு நினச்சாலும் டிப்ரிஷியேட் ஆகுது. ப்ளஸ் அது வந்துருச்சுனாலும் ஒரு 8 மாதம் 1 வருஷத்தில் அதோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இது தெரிஞ்சதுக்கப்புறமா நான் எதுக்கு டே 1 வாங்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு தான் இந்த டேட்டாவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது Xiaomi 15 அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் போடும்போது 59,999, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60,000க்கு அங்கே ஒரு காம்பேக்ட் ஃபோன் வித் 8 லிட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளை யோசிக்க வைக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ இதே செக்மெண்ட்டில் 65Kக்கு உங்களுக்கு வந்து Pixel 9 இருக்கும், அதுவும் ஒரு காம்பேக்ட் டிவைஸ் தான். ஸோ அப்போ இத்தனை டிவைசஸ் இருக்குது, இதில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு இடையில இப்போ ஒரு காம்பேக்ட் டிவைஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் OnePlus 13T mini. ஏன் 13T மினின்னு எனக்கு சத்தியமாக புரியல அந்த நேமிங். 13 மினின்னு வந்தாலே நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோமா என்ன? 13T மினி அப்படிங்கிறாங்க. 6.3 இன்ச். இந்த 6.3 இன்ச் தாங்க நியூ நார்மலாக மாறிக்கிட்டு வருது. அன்றைக்கி ஒரு நாள் கால் பே சொன்னாப்புல அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா நார்டு ஃபோன் ரிலீஸ் பண்ணும்போது காம்பேக்ட் ஃபோன்னு சொன்னாங்க. OnePlus 8 ரிலீஸ் ஆகும்போது காம்பேக்ட் ஃபோன்னு சொன்னாங்க. OnePlus 8 காம்பேக்ட் ஃபோன் சொல்லும்போது நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்னா, ஐயோ என்னையா ஜோக்காயா பண்ணுற, இது காம்பேக்ட் ஃபோன் ஆயா, 6.3 இன்ச்சு 6.4 இன்ச்செல்லாம் காம்பேக்ட்னு சொன்னால் விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுதான் இப்போ நியூ நார்மல் ஆகுது. அதுக்கு இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா பெசல்ஸ் ரொம்பவே மினிமைஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஆக மொத்தம் 6.3 இன்ச்சு 1.5K OLED LTPS ஃப்ளாட் பேனலு, ஸ்னாப்ட்ராகன் 8 ரியரில் டியூயல் கேமரா, 6000 mAh பேட்டரி. ஸோ இது சூப்பராக இருக்குல்ல, 6000 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங். 6000 mAh பேட்டரி சூப்பர். Android 15 மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு, பட்டன் அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. பட்டன் அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னா நம்ம அதான் அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டு பட்டன் வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ். ஸோ டிவைஸோட லுக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ரெண்டரை பார்க்கும்போது ஓகே என்ன சொல்ல வரீங்க, டக்குன்னு ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு இமேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட் இமேஜ் அதை பார்த்ததுமே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அச்சு பிசுறாமல் iPhone 16e அடிக்கிற மாதிரி இருக்குது. அதான் அதுக்கு காம்படிஷனாக தாங்க டிவைஸே இறக்குறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு Xiaomi 15 இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்த்தா நல்லா இருக்கலாம்ல. அப்போ இந்த காம்பேக்ட் டிவைஸை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி 6000 mAh அப்படின்னா கிரேசி சூப்பரே. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Pixel 9a. Pixel 9a இந்த மாதம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதோட லுக்கு ஆல்ரெடி இமேஜஸ் வெளியில் நீங்கள் பார்க்க முடியும், நிறைய இமேஜஸ் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சப்ஜெக்டிவாக ஃபீல் ஆகுது. 8A போட்டு போலன்னு பொழந்திருப்போம் இன்னி வரைக்கும். 8A வந்து ஆக்சுவலாக ஒரு பிக்சல் டிவைஸாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த 8Aல ஆனால் பெசல்ஸ் வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா 15,000 ரூபாய் ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெசலை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா 9A பார்க்கும்போது அகைன் பெசல் வந்து கேவலமாக தான் இருக்குது. ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கிறது கொஞ்சம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சிமெட்ரிக்காக இருக்குன்றதை வந்து மனசில் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ஃபோனுக்கு என்ன லுக் இருக்கோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃபோன் பக்கத்தில் கொண்டு போயிட்டு நான் நத்திங் ஃபோன் 3A ப்ரோ வச்சோன்னா இது அதோட மினிமல் பெசலாக ஃபீல் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நத்திங் ஃபோன் 3A ப்ரோவோட நத்திங் ஃபோன் 2Aல பெசல் இன்னும் மினிமல்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. இதில் வேறு இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அகைன் 50K அப்படின்னு வைக்கும்போது 50Kக்கு இப்படி ஒரு பெசலா அப்படின்னு கேட்க தோணுது. எனக்கு இந்த ஃபோனை பார்த்ததுமே என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேங்க, இந்த ஃபோனோட லுக்கு அப்படியே எனக்கு LG G6 மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இதை பார்க்க LG G6 மாதிரி இருக்குது, அப்படியே பின்னாடி போன மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். சரி ஓகே, 9A வரட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா தெரியும், என்னென்னா என்ன வரப்போகுதுன்னு தெரியும். டிவைஸ் வந்து பவர்ட் பை G4, பட் G4 இருந்தாலும் G3யோட மோடம்ங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பிக்சல் டிவைசஸ் பார்க்குறது வந்து எப்படி சொல்கிறோம், ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். லீக்கு ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு சில ரிவ்யூலாம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபோன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஓகேயா, எப்படின்னா நான் ஆக்சுவலாக ட்விட்டரில் போட்டிருந்தேன், வா ஐ எம் ஹாப்பி டு சி சிமெட்ரிக்கல் பெசல். ஏன்னா அந்த சிமெட்ரிக் கைண்ட் லுக் வந்து 8A கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லாமல் இருக்குது. மனசு வலிக்குது 8A பார்க்கும்போது இவ்வளோ சீப்பாக ஒரு டிவைஸுக்கு லுக்கு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கையில் பிடிக்கும் போது ஆனால் எல்லாருமே வந்து அமேஸ் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு பிக்சல் டிவைஸை யார் கையிலே கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் லுக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்னங்க இது 15,000 ரூபா ஃபோன் மாதிரி இருக்குது, மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, இந்த பிக்சல் டிவைஸ் இவ்வளோ கன்றாவியான ஒரு பெசலோட வரதுக்கான ஒரு ஃப்ரீடமை கொடுக்கறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின்னர் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, நம்பியார் சார் பேசிகிட்டு இருப்பாங்க, டபால்னு வந்து இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு வடிவேல பொழிச்சுன்னு ஒரு அறைவாங்கல்ல, அந்த மாதிரி தான் A56ன்னு சொல்லலாமா, கேலக்ஸி A56 அதோட ரெண்டர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்பயும் பாருங்கள் சாம்சங் எவ்வளோ பெரிய பெசலோட ஃபோன் விட்டுக்கிட்டு இருக்கான்னு, அதுவும் சிமெட்ரிக்கும் கிடையாது.
ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ 9 பரவாயில்லன்னு தோணுது. இன்னொரு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் ஒரு வேளை பிக்சலுக்கு விலை போயிட்டான் போல அப்படின்னு. ஏன்னா அதுதானுங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லும் போது அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். என்ன கேட்டிங்கன்னா, நான் 9 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, பிக்சல் 9 ப்ரோ, அதோட பஞ்சோல் வந்து எனக்கு இருக்கலையே ஐ ஹேட்டட் த மோஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஃபோன்லையுமே இவ்வளோ கேவலமான ஒரு பஞ்சோலை நான் பார்த்ததே கிடையாது. பிக்சல் 9 ப்ரோ ஆஸ் அ டிவைஸ் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்கலாம், வெளில கொண்டு போய் காட்டும் போது பில்டப்பாக இருக்கலாம். பார்த்தீங்களா 1 lakh rupeesக்கான ஒரு காம்பேக்ட் ஃபோன் நம்ம சொல்லலாம், எல்லாம் கரெக்டு தான். அதில் இருக்கிற பெசல், அதுவும் பெசல்ன்ற பாருங்க, பெசல் கூட ஓகே. பஞ்சோல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சோலை நான் எந்த ஃபோன்லையும் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இவ்வளோ பெரிய பஞ்சோல்? ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு சொல்லுவோம்ல, இனிமேல் பஞ்சோல் டு பாடி ரேஷியோன்னு சொல்லலான்ற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சோல் வந்து 9 ப்ரோவில் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் பார்க்கலையோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த பீரோல்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் எவ்வளோ பெரிய பஞ்சோல்னு பாருங்கள். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ இந்த 9A ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோன்னே தோணுது. ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், ஏன்னா இந்த ஏ சீரிஸ் பொதுவாக இவங்க ஒரு பக்கம் ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரன்னு எடுத்துகிட்டு தரைக்கு வருவாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஏ சீரிஸ் வந்துச்சுன்னா டே 1 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக ஒரு 8 மாதம் கழிச்சு வாங்குறதா இருந்தால் ஒரு 10,000 ரூபாய் ஈஸியாக அதுலேருந்து கம்மியாகி வாங்க முடியும். ஓகே ரைட்டு. ஸோ இது ஒரு பக்கமா. One UI 7 வந்து இப்போ உங்களுக்கு S23 சீரிஸ்க்கு அவைலபிள். One UI 7 பீட்டா S23 சீரிஸ் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, வேண்டாம். ஆல்ரெடி S23 யூசர் ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஸ்டேபிளான One UI 6லேயே பேட்டரி பேக்கப் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி S24 சீரிஸ் யூசர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க பீட்டா எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பீட்டா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுனாங்க, செகண்ட் பீட்டா கொஞ்சம் அப்படியே பேட்டரி குடிக்குது அப்படின்னாங்க, தேர்ட் பீட்டா அக்னி குழம்பா கக்குது அப்படின்னாங்க, ஃபோர்த்து பீட்டா கொஞ்சம் திரும்ப நார்மலைஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் உங்களோட டே டு டே யூஸ்க்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ப்ரைமரி டிவைஸை இந்த மாதிரியான ஒரு பீட்டாக்குள்ளே தள்ளணுமா அப்படின்னு கேட்பேன். அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களோட பிரைமரி டிவைஸ் இது அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி குட் லாக்ல பூந்து விளையாண்டுருக்கீங்களா, அப்பயும் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு ஆர்வம் அதிகம், எனக்கு இதனால ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகிறத பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், நான் திரும்ப வந்து எல்லாத்தையுமே ரீகான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து S23க்கு வந்துருக்கிற One UI 7 என்ஜாய் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதிகம் சிவரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.